இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை, 2வது காந்தி ஜெயந்தி. எல்லாரும் வந்து வாழ்க்கையில் ஆசைப்படுறது வந்து கல்யாணம் பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு. வீட்டை கட்டுறாங்களோ இல்லையோ கல்யாணம் பண்ணி பார்த்துறாங்க எல்லாரும். அதனால வீட்டை கட்டி பார்க்கறது தான் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு. 2வது தொழில எல்லாருமே வந்து புரோக்கரேஜ் அப்படின்னு நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது ஒரு பிசினஸ்னு கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோட இதை செஞ்சிருக்கோம். நிறைய குறைந்த பட்சத்தில் வீடு கட்டி கொடுக்கணும். 2வது நிலவித்தாவே வந்து தவறானதெல்லாம் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துலையும் தவறான விஷயங்கள் இருக்கு. அதை சிறப்பாக செய்யறதுக்கு ஏதாவது ஒரு எடுத்து செய்வோம் அப்படிங்கிறதுக்காக நிலத்தில் இறங்கியிருக்கோம். என்னை பொறுத்தவரை என்னோட பார்ட்னர் அப்படின்னு நான் நினைக்கிறதா இருந்தால் என் கூட பிறந்த சகோதரர்களாக இருக்கிற 24 உழைச்சிக்கிட்டு இருக்க என்னுடைய நண்பர்கள், என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய மக்கள் மத்தியில் உலகம் பூரா எடுத்துகிட்டு போன அந்த முன்னால் உட்காந்துருக்க பத்திரிகை நண்பர்களும் வீடியோ நண்பர்களும் உங்கள் வாழ்க்கையில் என்னைக்கு மறக்க மாட்டேன். ஏன்னா சினிமாவில் வந்தப்போ நீங்கள் என்னத்தை சம்பாதிச்சிங்கன்னு கேட்டப்போ நான் ஒன்றே ஒன்று சொன்னேன், உங்களை சம்பாதிச்சது தான் நான் சினிமாவில் வந்து சம்பாதிச்சது, வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு. எனக்கு ரொம்ப பெருமை. இன்னும் சிறிது நேரத்தில் கமலஹாசன் சாருடைய ஃபங்க்ஷன் இருந்தாலும் இந்த ஆர்கே மேட்ச் இங்கே வந்திருக்க உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு மீண்டும் வருக வருக வேண வரவேற்பு மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாக இந்த ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி மிக சிறப்பாக அதை கொண்டு போகணுங்கிறதுக்காக ஒரு அசோசியேஷன் ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது வீடு மற்றும் வீட்டுமனை வாங்குவோர் பாதுகாப்பு நலச்சங்கம். புரோக்கருக்கு சங்கம் இருக்குது, மற்றவங்களுக்கு சங்கம் இருக்குது. ஆனால் பாவம் ஒரு 1000 ரூபாயில் 1000 ஸ்கொயர் ஃபீட் 2000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கிட்டு எங்கே கல் நட்டுருக்கான்னு தெரியல, எந்த இடத்துல லேண்ட் இருக்குன்னு தெரியல அப்படின்ட்டு நான் என்ன சொல்ல போகிறேன், இருக்கவங்க வந்து மாதத்துக்கு வந்து 1000 ரூபா 2000 ரூபா அவங்க ஏதோ கொடுத்து தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட லேண்ட் வாங்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன் 10 வருஷம் மெயின்டைன் பண்ணி தரேன், ஆனால் வருஷத்துக்கு 1000 ரூபா கொடுங்கன்னு கேட்குறேன். ஒன்றும் தப்பு இல்லை. உங்களுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு 1/2 கிரவுண்ட் வாங்குறீங்க, அந்த லேண்ட் எங்கே இருக்குன்னு பத்திரமா பாதுகாக்கிறதுக்கு ஒரு 1000 ரூபா செலவு பண்ணால வருஷத்துக்கு ஒன்றும் தப்பு இல்லை. 10 வருஷம் நான் மெயின்டைன் பண்ணி தரேன், அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு. எதுலையுமே வந்து பிரச்சனை வந்தால் தீர்வு வரும். அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் தீர்வு தான் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் பாதுகாப்பு இருக்கும். அது வெல்கம் சிட்டியோடைய தாரக மந்திரமா இதை எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தனி மனிதனுக்கு வந்து ஒரு 1/2 கிரவுண்ட் நிலம் அவங்க தகுதிக்கு தக்கவாறு. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஆசைப்படுறாங்க. இன்னைக்கு மக்களுடைய மனநிலையில சினிமாவை பற்றி பேசினா எல்லாருக்கும் தெரியும், அரசியலை பற்றி பேசினா எல்லாருக்கும் தெரியும், மதத்தை பற்றி பேசினா எல்லாருக்கும் தெரியும், அதே நேரம் சொத்தை பற்றி பேசினா எல்லாருக்கும் தெரியும். எல்லாருமே அதை பேசுவாங்க. ஆனால் 100 பேரை கூப்பிட்டு நீங்கள் எல்லாம் சினிமாவுக்கு வரீங்களான்னு கேட்டிங்கன்னா சினிமா பற்றி பேசுவாங்க, வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. அரசியலை பற்றி பேசுவாங்க, வாங்கன்னு சொன்னால் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. மதத்தை பற்றி பேசுவாங்க, வர்றீங்களா கலந்துக்கலாம்னு சொன்னால் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த 100 பேருக்கிட்ட நிலம் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டு பாருங்க, வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதனால மக்கள் அத்தனை பேருக்கு தெரிஞ்ச தொழில், எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க தொழில், இந்த தொழில் எடுத்தால் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. அதாவது இந்த மாதிரி உயரம் மாலை போட்டாவே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு. நான் அடிக்கடி சொல்வது உண்டு, இந்த செலவு பண்ண ஒரு காசு இருந்ததுன்னா ஊனமுற்ற யாருக்காவது ஒருத்தருக்கு செலவு பண்ணோம்னா அது சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் சால்வையும் மாலைகளும் நிச்சயமாக ஒரு தனி மனிதனுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்காது. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இந்த மாலையை இங்கே போட்டு போயிடுவாங்க. ஆனால் நான் என்ன நினைப்பேன்னா, அந்த காசை கொடுத்து ஊனமுற்ற யாராவது ஒருத்தர் கையில் கொடுத்து மேடையில் இந்த வச்சுக்க கண்ணுன்னு சொன்னால் அது இந்தியாவுக்கு செய்கிற சேவை, அதுதான் எனக்கு பிடிக்கும். அதனால் இந்த மாலைகள் போடும்போது நிச்சயமாக நான் ஏற்றுக்கொள்வதில்லை, இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கொள்கிறேன்.